காஃபி குடிக்காம எங்க போறீங்க? ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். காலா? ஹலோ. என்ன மாப்பிள்ள சார், நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன மாப்பிள்ள சார், நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஆமா, உங்க புது பொண்டாட்டி தப்பு 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 சாரி, என்னுடைய பழைய காதலி. டே கௌதம், நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஆமா இல்ல, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கல. சரி, தேவையான விஷயத்த பேசுவோமா? நான் இப்ப எதுக்கு உங்களுக்கு போன் பண்ண மாப்பிள்ள சார், நான் மிச்சம் வச்சதை நீங்க சொச்ச வைக்காம அப்படியே அள்ளி எடுத்துட்டு போயிட்டீங்க. நான் ரோகிணிய பத்தி தான் பேசுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எதுக்குடா ரோகிணியை பத்தி பேசுற? என்ன மாப்பிள்ள சார், பொசுக்குன்னு எப்படி கேட்டீங்க? ரோகிணிய பத்தி மட்டும் இல்ல, ரோகிணிக்காகவும் நான் தான் பேசி ஆகணும். ரைட்ஸ் இருக்குல்ல எனக்கு. ரோகிணிய கல்யாணம் பண்ணிட்டீங்களே மாப்பிள்ள சார், அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், எது எதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையும் பொறுப்பும் இல்லையா சார்? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே ரோகிணி கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்யோன்யமா இருக்க முடியும். என்ன சொல்றீங்க? ரோகிணிக்கு பிடிச்ச சினிமா ஹீரோ யாருன்னா அது நம்ம தல அஜித். பிடிச்ச வெஜிடேரியன் சாப்பாடுனா லெமன் ரைஸும் மசால் வடையும். நான்வெஜ்ல எறா தொக்கும் வஞ்சர மீன் குழம்புன்னா ஒரு புடி புடிப்பா சார். சொல்ல மறந்துட்டேன் மாப்பிள்ள சார், ரோகிணிக்கு சன் மியூசிக்ல அனிருத் சாங்க சத்தமா போட்டு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் ரோகிணிக்கு பிடிக்காத விஷயம்னு லிஸ்ட் போட்டா அதுல நம்பர் 1 இருக்கிறது உங்களை தான் சொல்லணும். நீ அவளை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட உங்களை பத்தி கழுவி கழுவி ஊத்திருக்கா பாருங்க. சரி, அதை விடுங்க, அதை விடுங்க. தேவையில்லாம ஏன் அதை வேற பேசிக்கிட்டு? என்ன இருந்தாலும் இப்ப நீங்க அவளுக்கு தாலி கட்டின புருஷனா போயிட்டீங்க. இதுக்கப்புறம் அதையெல்லாம் சொல்லி நான் உங்களை சங்கடப்படுத்த விரும்பல. நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணதே நீங்களும் ரோகிணியும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான். உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்க கூச்சப்படாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களை விட ரோகிணியை முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கவன் நான் தான். நாங்க ரொம்ப வருஷமா ஒரு மாதிரி வாழ்ந்தும் வாழாம அப்படியும் இப்படியுமா. இதுக்கு மேல டீடைலா சொல்ல வேண்டியதில்லை சார், எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க. கற்பூர புத்தி உங்களுக்கு இந்நேரம் பத்திக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள சார். நானும் ரோகிணியும் ஒருத்தர் எந்த அளவுக்கு காதலிச்சுன்றத நான் அனுப்புன போட்டோவை பார்த்தே நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறமும் பெரிய மனசோட ரோகிணிக்கு பெருந்தன்மையா வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க பாருங்க. அங்கதான் சார் நீங்க எவரெஸ்ட் மாதிரி எங்கேயோ ஒசந்துட்டீங்க.